தென்காசி மாவட்டத்தில் உள்ள அணைகளை தூர்வாரி புனரமைப்பதுதான் எனது முதல் வாக்குறுதி. அதிமுக மாவட்ட செயலாளர் கிருஷ்ணமுரளி என்ற குட்டியப்பா எம்எல்ஏவுடன் அணைகளை பார்வையிட்டு ஆய்வு செய்த பின் டாக்டர் கிருஷ்ணசாமி செய்தியாளர் சந்திப்பு. தென்காசி பாராளுமன்ற தொகுதியில் அதிமுக கூட்டணி சார்பில் புதிய தமிழகம் கட்சி தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி போட்டியிடுகின்றார். தென்காசி தொகுதியில் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வரும் டாக்டர் கிருஷ்ணசாமி பிரச்சாரத்திற்கு இடையே தென்காசி மாவட்டத்தில் உள்ள குண்டாறு, மொட்டை நீர்த்தேக்கம், மூலப்பேரி நீர்த்தேக்கம், அடவி நயினார் நீர்த்தேக்கம் ஆகியவற்றை தென்காசி வடக்கு மாவட்ட அதிமுக செயலாளரும் கடையநல்லூர் சட்டமன்ற உறுப்பினருமான கிருஷ்ணமுரளி என்ற குட்டியப்பா தலைமையில் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அணைகளை பார்வையிட்டு ஆய்வு செய்த அவர் அந்த பகுதி விவசாய மக்களை சந்தித்து பொதுவாக அணைகளில் தண்ணீர் இருப்பு, அதை திறந்துவிடும் அளவு மற்றும் பராமரிப்பு பணிகள் குறித்து கேட்டறிந்தார். அப்போது தான் வெற்றி பெற்ற பிறகு ஒவ்வொரு ஆண்டும் தொகுதி மேம்பாட்டு நிதியாக தலா 5 கோடி ஒதுக்கப்படும். அந்த நிதியினை அணைகள் தூர்வார வேளாண்மைக்காக முழுமையாக ஒதுக்குவேன். இதை தன்னுடைய வாக்குறுதியாக சொல்கிறேன். ஏனென்றால் தற்போது அணைகளை பராமரிப்பது போல் பராமரிக்கவில்லை. சிறிய அளவிலான குளத்து கரைகளை பராமரிப்பது போலதான் பெரிய அணைகளையும் பராமரித்து வருகின்றனர். மக்கள் வேண்டுகோளுக்கு இணங்க தான் ஆய்வு செய்தேன். இதோடு கூடுதலாக மணலாறு பகுதியில் உள்ள தண்ணீரை அடவி நயினார் நீர்த்தேக்கத்திற்கு கொண்டு வர நடவடிக்கை எடுக்கும் பட்சத்தில் தென்காசி, தூத்துக்குடி, விருதுநகர் மாவட்டங்கள் செழிப்பாக வளரும் என டாக்டர் கிருஷ்ணசாமி தெரிவித்தார். இந்த ஆய்வின் போது புதிய தமிழகம் கட்சியின் நிர்வாகிகள் மற்றும் அதிமுக கட்சியின் நிர்வாகிகள் உடனிருந்தனர்.